T20 உலகக்கோப்பையை மூன்றாவது முறையாக வென்று இந்திய அணி புதிய சாதனை படைத்துள்ளது. தொடர்ந்து 2 முறை T20 உலகக்கோப்பையை வென்ற ஒரே அணி என்ற பெருமையையும் இந்திய அணி பெற்றுள்ளது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் நாணய சுழற்சியில் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனை அடுத்து களமிறங்கிய இந்திய அணி பவர் பிளே முடிவில் இந்திய அணி விக்கெட் இழப்புக்கு 92 ஓட்டங்களை சேர்த்துக் கொண்டது. சிறப்பாக விளையாடிய அபிஷேக் சர்மா 21 பந்துகளில் 52 ஓட்டங்களை குவித்துள்ளார். 6 பவுண்டரிகளும் 3 சிக்சர்கள் அடங்குமாக மறுமுனையில் சஞ்சு சாம்சன் 33 பந்துகளில் அரை சதம் அடித்தார். முதல் ஆட்டமிழப்புக்கு இந்த ஜோடி 98 ஓட்டங்களை சேர்த்துக் கொண்டது. 256 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கில் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 159 ஓட்டங்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து படுதோல்வியை சந்தித்தது. இதன் மூலம் மூன்றாவது முறையாக T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்கள் சாதனை படைத்தனர். இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய பும்ரா 4 ஓவர்களில் 15 ஓட்டங்கள் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியவை குறிப்பிடத்தக்கது.